Welcome to Live in CA Funstar channel. இன்னைக்கு January 27th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness is available with free ebook and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscription க்கு success 499 அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா 50% ஆஃபர்ல கிடைக்கும். So the first news is International Day of Clean Energy, which is on 26th January. அதனுடைய primary aim என்னன்னு கேட்டிருக்காங்க. That is to promote just and inclusive transition to clean energy. International Clean Energy Day is observed on 26th January globally. So clean energyக்கான அவேர்னஸ் மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஸோ க்ளீன் எனர்ஜிக்கு மாறணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிஸ்டன்ஸில் இருக்க ஃபாசல் ஃபியூவலில் பற்றின சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அதனால என்ன மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அவேர்னஸ் கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக தே வில் ப்ரிஃபர் க்ளீன் எனர்ஜி. ஸோ நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 7 தான் மாடர்ன் எனர்ஜியை அஃபோர்டபுளாக, ரிலையபிளாக அண்ட் சஸ்டைனபிளாக எல்லாருக்கும் போய் சேர்க்கணும் வித்தின் 2030 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேலஞ்சஸ் இன் குளோபல் லைக் எனர்ஜி பாவர்ட்டி, கிளைமேட் சேஞ்ச், சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை பற்றிலாம் இதில் பேசுது. ஸோ மோஸ்ட்லி நம்ம சோலார், விண்ட், ஹைட்ரோ அண்ட் ஜியோதெர்மல் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான, அடாப்ட் பண்ணுறதுக்கு, மாறுறதுக்கான என்கரேஜ்மெண்ட் எல்லாம் வந்து இந்த ஒரு டே அன்றைக்கி பண்ணுவாங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நம்ம இந்தியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் ரெனியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்றவங்க தான் வந்து இந்த க்ளீன் எனர்ஜியை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கான அசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம நேஷன் முழுக்க பண்ணுறாங்க. ஸோ டேட்டா ரிலீஸ் பண்ணுறது, பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் கோஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் International Day of Commemoration in Memory of the Victims of Holocaust 2025. ஸோ ஹோலோகாஸ்ட் அப்படின்னா யூஸ்வலாக வந்து இறந்து போனவங்க அந்த மாதிரி மீனிங்கில் தான் வரும். பட் இங்கே அவங்க என்ன மோஸ்ட்லி சொல்கிறாங்கன்னா ஒரு மேஜர் டிஸ்கிரிமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூஸ்க்கு நடந்தது வந்து டிஸ்கிரிமினேஷன் டியூரிங் ஹிட்லரோட பீரியடில். ஸோ அந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்னால் இறந்தவங்களை தான் யூஸ்வலாக இந்த மாதிரி சொல்லுவோம். ஆக்சுவலாக BURNT burnt offering அப்படின்றது தான் ஹோலோகாஸ்டோட மீனிங், விச் இஸ் அ க்ரீக் வேர்ட். செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடியே இந்த வேர்ட் வந்து ஹோலோகாஸ்ட்டுக்கு வந்து பர்ன்ட் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் மோஸ்ட்லி மர்டர் ஆஃப் த யூரோப்பியன் ஜூஸ்க்கு தான் இந்த ஒரு மீனிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்னென்னா ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஃபார் டிக்னிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ 27 January தான் இந்த பர்டிகுலர் டே வந்து இன்டர்நேஷ்னல் டே அப்சர்வ் பண்ணுறோம். ஹோலோகாஸ்ட் விக்டிம்ஸ் அண்ட் சர்வேயர்ஸோட மெமரியாக தான் இந்த ஒரு டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட தீம். 80th anniversary ஆஃப் ஆசுபத் லிபரேஷன், அதாவது நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லேருந்து ஃபர்ஸ்ட் அவரை ஜூஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, அவங்கள கொள்கிறாங்கன்ற அந்த லிபரேஷன் வந்து இவர் தான் பண்ணார். ஸோ 27 Jan 1945. ஸோ அதனால தான் இந்த ஒரு டே இந்த பர்டிகுலர் டேட்டில் வச்சுருக்காங்க. யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸான நியூயார்க்கில் நிறையா மெமோரியல் செரிமனிலாம் இந்த வருஷம் நடந்துச்சு. விச் வாஸ் ஹானர்டு பை மிஸ் மெலிசியா ஃப்ளெமிங், who is the Secretary General of Global Communication. So that's the thing. Next is International Customs Day. அதனுடைய தீம் என்ன இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கஸ்டம்ஸ் டெலிவரிங் ஆன் இட்ஸ் கமிட்மெண்ட் டு எஃபிஷியன்சி, செக்யூரிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. 26th January தான் இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே. ஸோ கஸ்டம்ஸ் டெலிவரிங் ஆன் இட்ஸ் கமிட்மெண்ட் டு எஃபிஷியன்சி, செக்யூரிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ நம்மளோட இந்த தீம் ஏன் சொல்கிறாங்கன்னா கஸ்டம்ஸ் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது ட்ரேட் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் அண்ட் குளோபல் எக்கனாமிக் க்ரோத்துக்கே அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இல்லீகலாக ஏதாவது இல்லீகல் ட்ரேட் ஐட்டம்ஸை எடுத்துகிட்டு வந்தால் தே ஆர் த ஒன் ஹூஸ் கேச்சிங் தட் இல்லையா. ஸோ அதனால் கஸ்டம்ஸ் கோஆப்ரேஷன் கவுன்சில் CCC அது வந்து 26 January 1953 Brussels, பெல்ஜியமில் தான் இனாக்ரல் செஷன் நடந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த 26 January சூஸ் பண்ணாங்க. ஸோ CCC இஸ் நவ் வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ 1952 அதோட பேர் மாற்றி கஸ்டம்ஸ் ஆப்ரேஷன் வேர்ல்டு வைல்டு வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு டே. NatGeo, ஸோ நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சொசைட்டி எப்போ ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஆன் January 27th 1888. ஸோ இந்த 27th January அப்போ தான் NatGeo
ஓட ஃபவுண்டேஷன் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணது எப்படின்னா 33 விஷனரிஸ் வாஷிங்டன் டிசியில் 27th January அப்போது NatGeo வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஜியாகிரஃபி, சயின்ஸ், ஹியூமனிட்டி இதை பற்றிலாம் ஒரு ஸ்டடி க்ரியேட் பண்ணி அதை வந்து ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட. ஸோ NatGeoவோட ரோல் என்னென்னா எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், கன்சர்வேஷன், ஸ்டோரி டெல்லிங், எக்ஸ்ப்ளோரேஷன் இது எல்லாமே பண்ணுவாங்க. கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் எல்லாம் இது வரையும் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அண்ட் ஏன்ஷியன் ரூயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டியிருக்காங்க, டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் இருக்குது, கல்ச்சுரல் டாக்குமெண்டேஷன்ஸும் இருக்குது. ஸோ 27 January NatGeo Day. Next is ICC Women's ODI Cricketer of the Year 2024. யாரை சொல்லியிருக்காங்கன்னா ஆப்வியஸாக ஸ்மிருதி மந்தனா. அப்புறம் ஒரு ஆஃப்கான் கிரிக்கெட்டரை தான் வந்து மென்ஸ் கேட்டகரியில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக ஸ்மிருதி மந்தனாவை ஏன் சூஸ் பண்ணோன்ற ரீசன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ICC Women's Champions ரன்ஸில் அவங்க தான் டாப்பில் இருக்காங்க வித் 1358 runs in 24 matches. And ICC Men's ODI Cricketer of the Year வந்து அஸ்முதுல்லா ஒமார் ஜாய். அவர் வந்து ஆஃப்கான் கிரிக்கெட்டர். ஸோ அவரை ஏன் சூஸ் பண்ணோன்ற ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ that's the thing. 2025 ஆஸ்திரேலியா ஓப்பன் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் நம்ம வந்து விமன் வந்து பார்த்தோம், மேடிசன் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் மென்ஸ்னால் லாஸ்ட் இயர் அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சார். ஸோ இந்த வருஷமும் அதவே அவர் வந்து தக்க வச்சுக்கிட்டாரு. ஹூ இஸ் ஜெனிக் சின்னா. ஸோ ஜெனிக் சின்னர் பேக் டு பேக் ஆஸ்திரேலியன் ஓப்பன் சாம்பியன்ஷிப்பை வந்து தக்க வச்சிருக்காரு. லாஸ்ட் இயரும் அவர் தான். யாரை டிஃபீட் பண்ணார்னா அலெக்சாண்டர் ஜென்சர். ஸோ அவர் எப்படி விளாண்டாருன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஹீ மேட் அ ரெக்கார்டு. யங்கஸ்ட் மேல் அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவாக வின் பண்ண யங்கஸ்ட் மேல்னா இவர் தான். ஸோ ஜிம் கவுரியர் அப்படின்னு ஒருத்தர் தான் 1992 and 1993 வின் பண்ணி இது வச்சுருந்தார். Now he has become youngest one. Also Rafael Nadalக்கு அப்புறம் he is the first man டு டிஃபெண்ட். அதாவது அவரோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாமை வின் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கிராண்ட் ஸ்லாமையும் கன்சிக்யூட்டிவாக அடுத்த இயர்லேயே வின் பண்ணது இவர் தான் ஆஃப்டர் ரஃபேல் நடால். ஸோ ரஃபேல் நடால் வந்து ஃபர்ஸ்ட்டு, இவர் செகண்டு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேக் சின்னர் வந்து இட்டாலியை சேர்ந்தவர், அலெக்சாண்டர் ஜெரவ் ஜெர்மனியை சேர்ந்தவர். ஸோ 2024 ஆஸ்திரேலியன் ஓப்பனும் இவர் தான் இருக்கார், 2025 இவரோட தான், 2024 US ஓப்பனும் வின்னர் இவர் தான். ஸோ that's the thing here. So yeah, this is the first ever match where world number 1 and world number 2 ஃபைனலில் மோதிக்கிட்டது. இதுக்கு முன்னாடி வந்து 2019 நோவக் ஜோக்கோவிக் அண்ட் நடால் நடந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு கேம் இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரியே திஸ் ஹேஸ் ஆல்சோ டன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் 9th ஜோஹர் இன்டர்நேஷ்னல் ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் இன் மலேசியா. யார் வின் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. இனியன் பன்னீர்செல்வம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து சென்னையில் நடந்த அந்த ஒலிம்பிக்லேயும் வின்னர்னு நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் இயர் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ 84 players 8 countriesலேருந்து விளாண்டுருப்பாங்க. ஸோ 24 டைட்டில் பிளேயர்ஸும் இதில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதில் இந்த 9th ஜோஹர் இன்டர்நேஷ்னல் ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருக்காரு இனியன். ஸோ 8.5 பாயிண்ட்ஸோட 4 இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் அண்ட் 1 கிராண்ட் மாஸ்டரை டிஃபீட் பண்ணி ஹீ ஒன் த மேட்ச். 15 ரேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சென்னை ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் இன் திஸ் இயரையும் வந்து வின் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸ் யாருன்னா இந்தியாவை சேர்ந்த VS ராகுல். தேர்ட் பிளேஸ் இஸ் சைனீஸ் இம்லிபோ. ஸோ தட்ஸ் த திங். நெக்ஸ்ட் இஸ் ஹையஸ்ட் பெனால்ட்டி. RBI January 2025 பெனால்ட்டி போட்டாங்க. ஸோ அந்த ஹையஸ்ட் பெனால்ட்டி நான் கம்ப்ளைன்ஸ்னால எந்த பேங்க்குக்கு அந்த பெனால்ட்டி விழுந்துச்சு அப்படின்னா JNK பேங்க் தான். கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, JNK பேங்க் இது மூணுக்கும் வந்து ஃபைன் போட்டாங்க. அதில் மேக்ஸிமம் 3.31 crore ஃபைன் அமௌண்ட்டோட JNK பேங்க் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. செகண்டில் இருந்து நம்ம கனரா பேங்க். ஸோ நான் கம்ப்ளைன்ஸ் இன் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் ஒழுங்காக அவங்க வந்து RBI ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெகுலேஷனும் வந்து ஒழுங்காக பண்ணலன்றதுனால பேங்க் ஆஃப் இந்தியாவுக்குமே வந்து BRA 1949 வயலேட் பண்ணதுனால 1 crore. ஸோ that's it. நான் சைபர் க்ரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் Clarify அவங்களோட அந்த போர்ட்டலில் ஃபர்ஸ்ட் பேங்க் டு பிகம் இன்டெக்ரண்ட் ஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்தியன் பேங்க் யாருன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தான். ஸோ ரியல் டைம் சைபர் க்ரைம் ரெஸ்பான்ஸுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஆப் தான், ஒரு போர்ட்டல் தான் Clarify இன்டெக்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் வந்து Clarifyயோட நேஷ்னல் க்ரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில்
ஆட் ஆனது யாருன்னா பிஎன்பி தான். ஸோ இட் இஸ் டெவலப்டு வித் இந்தியாவோட சைபர் க்ரைம் கோஆர்டினேஷன் சென்டர் ஐஃபோசி. ஸோ இந்த சைபர் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் இந்த ஒரு போர்ட்டல் மூலயமா தே கேன் கெட். ஆல்சோ ஃப்ராடை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு ஆப் வந்து உதவும். ஸோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் we can complaint in various portals. பேங்க்லேயே கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராடுக்கும் they are going to help. இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஏடிஎம், யூபிஐ, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் எதில் இருந்தாலும் they'll work on it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி ஃபீச்சர் என்னென்னா ஆட்டோமேட்டட் லைன் மார்க்கிங் அண்ட் அக்கௌண்ட் ஃப்ரீசர்ஸ் வந்து நடக்கும் இந்த ஒரு போர்ட்டல் மூலயமா. இன்ஸ்டண்ட்டாக சஸ்பிஷியஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆல்சோ அந்த ஃப்ராட் அது வந்து அது முன்னாடியே தவிர்த்துடும். ரியல் டைம் கம்ப்ளைண்ட் ப்ராசஸிங் நடக்கும். ஸோ ஸ்விஃப்ட் ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே தே ஹாவ் டு டேக் சர்டன் ஸ்டெப்ஸ்ன்றதுனால அது. அண்ட் ஒயிட் லிஸ்டிங்கும் நடக்கும். ஸோ லெஜிட்டமைஸ் கஸ்டமர் ட்ரான்சாக்ஷன் ஏதாவது ஃப்ராட் டிடெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒயிட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இது வந்து அன்டில் நான் ரெக்கார்ட் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணி பார்த்தேன். யாரும் கமெண்ட் பண்ணாததுனால ஆர்பிஐ ஆம்பட்ஸ்மன் ஸ்கீமில் ஒரு ஃபர்ஸ்ட் பேஜில் உள்ள இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் ஐ திங்க் நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் இட். ஸோ கம்ப்ளைண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆச்சு அப்படின்னா 32.81% சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் இன் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவிங். இதன் மூலயமா என்னென்னா மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு நிறையா. ஸோ ஆர்பிஐ கிட்டேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த ரிப்போர்ட். ரிசர்வ் பேங்க்கோட இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் 2021 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏப்ரல் 1 2023 மார்ச் 31, 2024 வரையும் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்க ரிப்போர்ட். இதில் வந்து கஸ்டமர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்பிஐ தான் வந்து இந்த ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 பேஜில் இருக்கிறது மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் there was no much interested people in it. அதனால் ஸோ மொத்தம் வந்து 24 ஆஃபீஸஸ் வந்து இருக்குது இந்த ஆர்பிஐயோட இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் மூலயமா. ஸோ இந்த ஆஃபீஸஸ் வந்து ஆர்பிஐயோட ஆம்பட்ஸ்மன், சென்ட்ரலைஸ்ட் ரெசிப்ட் அண்ட் ப்ராசஸிங் சென்டர் அண்ட் கான்டாக்ட் சென்டர், இது இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த 24 ஆஃபீஸஸ். ஸோ இந்த 24 ஆஃபீஸஸ்லேயும் வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆம்பட்ஸ்மன் இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் வந்து November 12, 2021 லான்ச் பண்ணாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த ஆர்பிஐ கிட்ட இந்த ஆம்பட்ஸ்மன் கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், எந்த பேங்க் ஒரு என்பிஎஃப்சி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் பேங்காக இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆர்ஆர்பிஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஷெட்யூல்டு கோஆப்ரேட்டிவ் ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆர் யூசிபிஸ்ன்னு சொல்லுவோம், அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். அப்புறம் நான் ஷெட்யூல்டு ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ ஷெட்யூல்டாக இருந்தாலும் சரி, நான் ஷெட்யூல்டாக இருந்தாலும் சரி. ஆனால் நான் ஷெட்யூல்டாக இருந்தால் அவங்களோட டெபாசிட் சைஸ் வந்து 50 crore குள்ளே தான் இருக்கணும் அண்ட் அபவாக இருக்கணும். 50 crore அண்ட் அபவாக இருக்கணும். ஸோ அவங்களோட ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட் ஒரு ஃபினான்ஷியல் இயரோட பேலன்ஸ் ஷீட்டில் டெபாசிட் சைஸ் வந்து 50 crore அண்ட் அபவாக இருந்தால் அவங்கள பற்றியும் we can complain. இஃப் சப்போஸ் ஒரு என்பிஎஃப்சி அப்படின்னா என்பிஎஃப்சியில் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க என்பிஎஃப்சிஸ் ஹூ அக்செப்ட் டெபாசிட்ஸ் அண்ட் ஹாவ் கஸ்டமர் இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஆல்சோ அவங்களோட அசட் சைஸ் வந்து 100 crore அண்ட் அபவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் அந்த 100 crore அண்ட் அபவ் வந்து ஆடிட் பண்ணியிருக்கணும் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா that என்பிஎஃப்சி இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். பேமெண்ட் சிஸ்டம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வில் பி இன்க்ளூடட். கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸும் இன்க்ளூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ட் அண்ட் டிஸ்போசல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்டர் ஆர்பிஐ ஐஓஎஸ் 2021 ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த ஆர்பிஐ ஐஓஎஸ் ஸ்கீமில் 2 பேர் சிஆர்பிசி, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சிஆர்பிசி அண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆர்பிஐயோட ஆம்பட்ஸ்மன். ஸோ இந்த 2 பேரும் தான் வந்து மோஸ்ட்லி அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட மொத்த கம்ப்ளைண்ட் வந்து 9 lakh ப்ளஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது 32.81% வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் டேட்டா பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ வந்து 31% வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட்ஸை. அதாவது அவங்களுக்கு வந்துருந்துருக்கு. சிஆர்பிசிக்கு வந்து 68% ஆஃப் த கம்ப்ளைண்ட் வந்து வந்துருக்கு.
ஸோ இந்த 88% ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்டு ஃபார் அந்த ஆஃபீஸஸில் வந்து ரிசீவ் ஆனதில் வந்து டிஜிட்டல் மோடில் தான் வந்திருக்கு. டிஜிட்டல் மோட் அப்படின்னா என்னதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சிஎம்எஸ் போர்ட்டல் ஒன்று இருக்குது. ஸோ ஆர்பிஐயோடது அது இமெயில் மூலயமா சிபி கிராம்ஸ் நம்ம கவர்மெண்ட்டோட கிரீவன்சல் மெக்கானிசம் மாதிரி. ஸோ அவங்க வந்து சென்ட்ரல் பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரெசல் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ அதன் மூலியமாகவும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ டிஜிட்டல் மோடில் 88%. அந்த டிஜிட்டல் மோடில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா சிஎம்எஸ் போர்ட்டல், இமெயில், சிபி கிராம்ஸ், இது மூணும். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. யூஸ்வலாக வந்து இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, ஸோ மொத்தமாக ஏன்னா பேங்க்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நான் பேங்க்ஸிங் என்பிஎஃப்சிஸ் இருக்குது, ஆல்சோ பேமெண்ட் சிஸ்டம் சிஐசிஸும் இருக்குது. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு வச்சுப்போம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு கஸ்டமராக இருக்கிறது ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஓனர்ஸ், கார்ப்பரேட் கம்பெனி ஓனர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் நிறையா கொடுத்துருக்கா அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் தான் அதிகமான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 87% ஆஃப் த கம்ப்ளைண்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா பேங்க்ஸ் ரிலேட்டடாக 82%, என்பிஎஃப்சிஸ் ரிலேட்டடாக 14% கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் அதிகமாக வந்திருக்குன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட் தான். 29% ஆஃப் த கம்ப்ளைண்ட் வந்து அது ரிலேட்டடாக தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் 2 lakh கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 2 lakh கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா அவங்களோட டிஸ்போசல் ரேட் வந்து 95% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 1 lakh ப்ளஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து விச் கான்ஸ்டியூட் டு 67% ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ மொத்த கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறது இவ்வளோ. அதில் 1 lakh ப்ளஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 67% வந்து வரும். அதை வந்து மெயின்டெனபிள் கம்ப்ளைண்ட்ஸாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் அப்போ 30+ இருக்கிற ரிமைனிங் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து நான் மெயின்டெனபிள் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நான் மெயின்டெனபிள் கம்ப்ளைண்ட்டாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ஆர்பிஐக்கு ரைட்ஸ் உண்டு. ஸோ அதெல்லாம் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, ஸோ இதெல்லாம் ராங் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் இதை வந்து நாங்கள் சால்வ் பண்ண முடியாதுன்ற மாதிரி பண்ணலான்ற ஒரு லிஸ்ட்டும் இருக்குது இதுலேயே. ஸோ மெயின்டெனபிள் கம்ப்ளைண்ட்ஸில் மோஸ்ட்லி 57% ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸை வந்து மியூச்சுவல் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் கோயலேஷன் ஆர் மீடியேஷன் மூலயமா சால்வ் பண்ணியிருக்காங்க. வைல் 40% ஆஃப் த மெயின்டெனபிள் கம்ப்ளைண்ட்ஸில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு சர்வீசஸும் அவங்க பேங்க் பண்ணாமல் இருந்ததில்லை. ஸோ இண்டிவிஜுவல் தான் ஆர் த பர்சன் ஹூ கம்ப்ளைண்ட் ராங்காக வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிடையாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 82 அப்பீல்ஸ் வந்து அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு போயிருக்கு. ஸோ ஆர்பிஐயோட ஆம்பட்ஸ்மேன் கிட்ட நம்ம போகிறது வந்து ஒரு டைப். ஸோ அந்த ஆம்பட்ஸ்மேன் கிட்ட போயும் ஆம்பட்ஸ்மென்ட் கிட்ட போயும் எனக்கு வந்து அவங்க கொடுத்த சொல்யூஷன் எனக்கு வந்து சரியாக படலை, எனக்கு வந்து நான் கேட்டது கிடைக்கல, ஆர் எனக்கு வந்து நியாயம் கிடைச்ச மாதிரி தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்பீலேட் அத்தாரிட்டிக்கிட்ட போகலாம். ஸோ அந்த மாதிரி 82 கேசஸ் வந்து அப்பீலேட் அத்தாரிட்டிக்கிட்ட போயிருந்திருக்கு. அதில் அந்த 82ல் 72 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்ப்ளைனன்ஸ், அதாவது நான் யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து இல்லை ஆர்பிஐ ஆம்பட்ஸ்மேன் சொன்னது எனக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை அப்பீலேட் அத்தாரிட்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 10 அப்பீல்ஸ் வந்து ரெகுலேட்டரி என்டிட்டிஸ், அதாவது பேங்க்ஸ் ஆர் ரெகுலேட்டரி என்டிட்டிஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்னு சொல்லலாம், பட் தட் இன்க்ளூட்ஸ் வைடர் ஏரியா. ஸோ ரெகுலேட்டரி என்டிட்டிஸை வந்து கொண்டு போயிருக்காங்க 10 அப்பீல்ஸ். அதாவது ஆம்பட்ஸ்மேன் கொடுத்த சொல்யூஷனுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்பீலேட் அத்தாரிட்டிக்கிட்ட 10 அப்பீல்ஸ் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் கொண்டு போயிருக்காங்க. ஸோ சிஆர்பிடிஸ் வந்து இப்போது ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ வந்து அவங்கக்கிட்ட வந்த இந்த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ கிட்ட 2 lakh ப்ளஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சா, அதை அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு இப்போ சோஃபார் பார்த்தோம். இப்போ சிஆர்பிசிஸ் அவங்கக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 7 lakh கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்திருக்கு. ஸோ அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னா, ஸோ சிஆர்பிசி கிட்ட வந்தாலும் எய்தர் தே கேன் சால்வ் தெம்செல்ஸ், இல்லைன்னா ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆர்பிஐக்கு அனுப்பணும், இல்லைன்னா சிஇபிசிஸ்க்கு தான் அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி பிரித்து அனுப்புகிற வேலையும் சிஆர்பிசிக்கே இருக்குது. ஸோ 30% ஆஃப் த கம்ப்ளைண்ட் வந்தது லாஸ்ட் இயரை விட கம்பேர் பண்ணும்போது 30% ஹையர். ஸோ ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆர்பிஐக்கு வந்தது 32% ஹையர். இதில் வந்து மொத்த கம்ப்ளைண்ட்
வந்தது வந்து 32% ஹையர். இந்த சிஆர்பிசிக்கு வந்த கம்ப்ளைண்ட் மட்டும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 30% ஹையர். ஸோ 7 lakh கம்ப்ளைண்ட்ஸை வந்து சிஆர்பிசியே டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 6 lakh கம்ப்ளைண்ட்ஸை வந்து நான் கம்ப்ளைண்ட் ஆர் நான் மெயின்டெனபிள் கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் மெயின்டெனபிள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 47% இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரிசார்ட் கம்ப்ளைண்ட், அதாவது அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை பேங்க் கிட்ட கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு 30 daysக்குள்ளே. ஸோ அந்த பேங்க் சால்வ் பண்ணலை ஆர் அவங்க சால்வ் பண்ணது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா தான் அடுத்து நம்ம ஆம்பட்ஸ்மேன் கிட்டே போவோம். இது தெரியாமல் சில பேர் டேரெக்டாக ஆம்பட்ஸ்மேன் கிட்டே போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ரிசார்ட் கம்ப்ளைண்ட். ஸோ அந்த மாதிரி வந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்து சிஆர்பிசி தான் பார்த்து பேங்க் சால்வ் பண்ணாமல் இங்கே டேரெக்டாக வந்திருக்காங்கன்னா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அவங்க வந்து நான் மெயின்டெனபிள் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் மெயின்டெனபிள் கம்ப்ளைண்ட்ஸில் 47% வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரிசார்ட் கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கப்புறம் 26% வந்து அட்ரஸ்ட் டு அதர் அத்தாரிட்டிஸ், அதாவது அந்த மிச்சம் இருக்க 26% ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸை வந்து அதர் அத்தாரிட்டிஸ் லைக் ஆர்பிஐயோட ஆம்பட்ஸ்மேன் கிட்டேயோ இல்லை சிபிசிஸ் கிட்டேயோ மாற்றி விடணும். ஆர் அதுக்கப்புறம் கான்டாக்ட் சென்டர்ஸ் மூலியமாகவும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். 14448 அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ 7 lakh ப்ளஸ் கால்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ 57% ஆஃப் த கால்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஐவிஆர்எஸ் ஃபெசிலிட்டி மூலயமா. 35% ஆஃப் த கால்ஸ் வந்து சிசி அந்த கான்டாக்ட் சென்டரோட பர்சனல்ஸே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 7% வந்து எடுக்கலை காலே, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் 42% வந்து ஹிந்தி லாங்குவேஜும், 8% வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜும், 19% வந்து 10 ரீஜனல் லாங்குவேஜ் மூலயமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் என்னென்னன்றதையும் யூ கேன் டேக் அ லுக் அட் இட். ஸோ இது வந்து இந்த ரிப்போர்ட்டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் கேட்டிருந்தேன் நேற்று இந்த ரிப்போர்ட் தனியாக வேணுமா ஒரு மொத்தமாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் படித்து முடிச்சிட்டேன் இந்த டேட்டா எல்லாத்தையும். ரொம்ப அழகாக இருக்கும் அதில் உள்ள டேட்டாஸ் எல்லாம். பட் நீங்கள் இது படித்து முடிச்சிட்டிங்கன்னா யூ வில் ஹாவ் ஈஸியர் வே எக்கனாமிக் சர்வே அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ட்ரி லெவல் திங். ஸோ மோஸ்ட்லி என்ன இருக்குன்றதை நான் கொடுத்துட்டேன். இதுக்குள்ளே போகணுன்னா யூ கேன். ஸோ அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்தெந்த கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ ஹேண்டில் பண்ணாங்க, எதனால் டிஸ்போஸ் பண்ணதில் நான் மெயின்டெனபிள்னு எதனால் சொல்லி டிஸ்போஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் இருக்குது. பட் அது தனி வீடியோ பார்த்தனா தான் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ கேட்டிருந்தேன் நேற்று வீடியோவில், பட் தேர் வாஸ் நோ கமெண்ட். அதனால தான் நான் இதோட முடிச்சுக்கிட்டேன். ஸோ இல்லைனா இட் வில் டேக் மோர் டைம்ன்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் இஸ் primary objective of RMBS Development Company Limited. அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு ஃபெசிலிட்டேட் த growth and development of the residential mortgage backed securitization market. ஸோ இந்த ஆர்டிசிஎல், அந்த ஆர்எம்பிஎஸ் டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட், அந்த ஆர்எம்பிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் இருக்குது ரெசிடென்ஷியல் மார்ட்கேஜ் பேக்டு செக்யூரிடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய லைசன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிசிஎல்னால் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் அவங்க செட்டப் பண்ணது தான் ஒரு ஸ்டாட்யூட்டரி, இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸோ இவங்க செட்டப் பண்ணது தான் ஆர்டிசிஎல். இப்போது தே காட் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் certificate of registration from RBI to compliance their operation. So அந்த mortgage, the resident mortgage related ஆன works எல்லாம் they can do. They will be a market intermediary. ஸோ அவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ growth and development of residential mortgage backed securitization market in India. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிடென்ஷியல் மார்ட்கேஜ் பேங்க் செக்யூரிட்டைசேஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இஃப் யூ வாண்ட் அ லோன் ஃபார் பில்டிங் அ ஹவுஸ் அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கு நீங்கள் அந்த வீட்டு அந்த நிலப்பத்திரம் இதை வந்து மார்ட்கேஜாக அடமானமாக வச்சு தான் யூ வில் கெட் அ லோன் ஃப்ரம் அ பேங்க். ஸோ திஸ் இஸ் யூ. இப்போ இந்த பேங்க் வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இந்த நம்ம லோனை வந்து அவங்க காமிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் வே. ஸோ அதர் வே இவங்களோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஸோ ஏன்னா ரிஸ்க் நிறையா இருந்துச்சு அப்படின்னா தே ஹாவ் டு அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோலாம் மெயின்டைன் பண்ணணும். அதனால சர்டன் பேங்க்ஸ் அந்த ரிஸ்க்கு அவங்களோட சிஆர்ஆர் அது வச்சுருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கி நினச்சிட்டு சர்டன் பேங்க்ஸ் கோ டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இதே மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் இந்த
ஹோம் லோன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஹோம் லோன்ஸ் எல்லாத்தையும் செக்யூரிட்டியாக மாற்றி அதை இந்த இன்வெஸ்டர்ஸ்ட்டை செல் பண்ணிடுவாங்க. எவ்வளோ வர்த்தோ அதை செல் பண்ணிடுவாங்க. ஸோ தட் they'll கெட் பேக் த மணி. ஸோ இந்த மணியை now they can யூஸ் ஃபார் த ரொட்டேஷன். வேறு லோன் கொடுக்கலாம், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து they are ட்ரான்ஸ்ஃபரிங் த ரிஸ்க் டு இன்வெஸ்டர்ஸ். ஒருவேளை நம்ம வந்து இதை கட்டாமல் போனோன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் தலையில் தான் அது விழும். ஸோ அவங்களோட ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு இது. மோஸ்ட்லி இந்த மார்ட்கேஜ் லோனுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்காததுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து they will be willing to pay. ஏன்னா either they have this what to say, அந்த பில்டிங் இருக்கும், அதை வந்து விற்று இது பண்ணிக்கலாம், ஆர் அந்த பில்டிங்கை they can யூஸ். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் கம்மியாக இருக்கிற மாதிரியான செக்யூரிட்டைசேஷன் பார்த்து கூட இன்வெஸ்டர்ஸ் they will do. if not ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுலையும் they can do. ஸோ அதுதான் இந்த ரெசிடென்ஷியல் மார்ட்கேஜ் பேக்டு செக்யூரிட்டைசேஷன். ஸோ அந்த அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு RDCL வந்து இப்போது RBI கிட்டேருந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ ஹவுசிங் ரிலேட்டடான லோன்ஸ் எல்லாத்தையும் அவங்க பேக் பண்ணி ஒரு செக்யூரிட்டைசேஷனாக இருக்க போகிறாங்க. அப்போ பேங்க் வந்து இந்த RDCL கிட்ட அவங்களுடைய அந்த ரெசிடென்ஷியல் ரிலேட்டடாக, அதாவது ஹோம் லோன்ஸ் ரிலேட்டடாக இருக்க லோன்ஸ் எல்லாத்தையும் இவங்ககிட்ட கொடுக்கலாம். they will turn this into securities and publish it in SEBI or இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுக்கலாம். இதில் 2 வேலை இருக்கும். எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் they can publish or செப்பரேட் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேயும் they can handle. ஸோ இதை பண்ண போகிறதுனால, இந்த இன்டர்மீடியேட்ரியாக அவங்க இருக்க போகிறதுனால தான் மார்க்கெட் இன்டர்மீடியேட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங் டேர்முக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ். இன்வெஸ்ட் இன் RBMS இஷ்யூவன்ஸ். ஸோ அந்த ரெசிடென்ஷியல் மார்ட்கேஜ்டு பேக்டு செக்யூரிட்டைசேஷன் இஷ்யூவன்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. செகண்ட் லாஸ் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. லிக்விடிட்டி இன் த ஹவுசிங் ஃபினான்ஸ் மார்க்கெட், ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்லாம் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஃபண்டிங் சப்போர்ட்டும் அவங்க பண்ணுவாங்க. ஹவுசிங் லோனோட ஏன் இவங்க வந்திருக்காங்கன்னா, ஹவுசிங் லோனோட க்ரோத் வந்து அபரிவிதமாக இருந்திருக்கு. 17.95 lakh crore வந்து மார்ச் 2019 இருந்தது. 33.19 lakh crore வந்து மார்ச் 2024 இருந்திருக்கு. which is compounded annual growth rate வந்து 13.1% இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ தட் பேங்க்ஸுக்கும் வந்து கொஞ்சம் அந்த ரிஸ்க்ஸ் கம்மியாகும். they can get back the money and அதை வந்து ரொட்டேஷன்ஸ்க்கு விடலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் இஸ் EPFO அவங்களோட மெம்பர் ப்ரொஃபைல் அப்டேஷன் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கீ இம்ப்ரூவ்மெண்ட்னா, செல்ஃப் அப்ரூவல் ஃபார் ப்ரொஃபைல் சேஞ்சஸ் பை மெம்பர்ஸ் வித் வேலிடேட்டட் UANs. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு UAN நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து செல்ஃப் வேலிடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்லைன் மெம்பர் ப்ரொஃபைல் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் வந்து வேலிடேட்டட் த்ரூ அந்த நம்பரை வந்து ஆதார் மூலயமா லிங்க் பண்ணி டைரெக்டாக அவங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை அவங்களே அப்டேட் பண்ணலாம். ஸோ நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஸ்பௌஸ், பேரண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், ஜாயினிங் லீவிங் டேட்ஸ், இது எல்லாத்தையும் அவங்களே வந்து சிம்பிளிஃபைடு ப்ராசஸ் மூலயமா பண்ணலாம். எந்த ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் ஆர் எம்ப்ளாயர் வெரிஃபிகேஷன்லும் எதுவுமே வந்து இதுக்கு ரெக்வயர்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்டிங் ரெக்வெஸ்ட்ஸ் நிறையா இருக்குது, இந்த மாதிரி எனக்கு சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இப்போது செல்ஃப் அப்ரூவல் மூலயமா அவங்களே வந்து சப்மிட் பண்ணுறது மூலயமா அவங்களோட ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஒன்லி ஃபார் ப்ரொஃபைல்ஸ் வித் UAN, அந்த யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் வச்சுருக்க ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் they can do. பிஃபோர் அக்டோபர் 17 வரையும் இந்த இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ EKYC மூலயமாவும் they can complete their account. Reduction in processing time, 28-day delay caused by the employer verification, அது eliminate ஆகும். 45% of the cases changes can now self-approved by the members itself. ஸோ இது வரையும் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸுமே அவங்களே பண்ணிக்கலாம். grievances reduction, 27% of the grievances related to KYC profile issues இதெல்லாம் வந்து கம்மியாகும் இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஈஸ் ஆஃப் லிவிங் அண்ட் டூயிங் பிஸ்னஸ் இருக்கும். ஸோ the next news is கெயில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 1.8 billion claim against SAFE வந்து அன்டெலிவர்ட் பிகாஸ் ஆஃப் LNG. இப்போ எவ்வளோ ருபீஸ்க்கு செட்டில்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கெயிலுக்கும் சேஃபுக்கும் ஒரு ப்ராப்ளம். இவங்க வந்து சேஃப் வந்து கெயிலுக்கு LNG ப்ரொவைட் பண்ணுறதா ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ரஷ்யாவோட
சாங்ஷன்ஸ் ரஷ்யா மேலே போட்டிருந்தாங்கல்ல உக்ரைன் இன்வேஷனுக்கு அப்புறம், அதனால சேஃப் கிட்டேருந்து நமக்கு வர வேண்டிய அந்த எல்என்ஜி வந்து கட் ஆகிடுச்சு ஜூன் 2022. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எல்என்ஜி ஸ்டாப் பண்ணதுனால இப்போ அக்ரிமெண்ட் படி அவங்க வந்து கொடுக்கலன்னு சொல்லி கெயில் வந்து லண்டன் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் கிட்ட போகிறாங்க. அப்போ வந்து 1.8 பில்லியன் கிளைம் எனக்கு வேணும், நஷ்ட ஈடாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து 2 பேரும் மியூச்சுவல் செட்டில்மெண்ட்க்கு வந்துட்டாங்க. அந்த அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 285 மில்லியன் தான் அந்த அமௌண்ட். ஸோ இதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. கேஸ்ப்ராம் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரேடிங் சிங்கப்பூர் GMTC இதுக்கு இதை தான் இப்போ SAFE அப்படி சேஃப்னு மாற்றிருக்காங்க. ஸோ 2.85 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ஆஃப் எல்என்ஜி வந்து கொடுக்குறேன் ஃபார் 20 years அப்படின்னு சொல்லி 2012 அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜூன் 2022 10 வருஷத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ரஷ்யாவோட உக்ரைன் இன்வேஷனால். அதனால டிசம்பர் 2023 லண்டன் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு கெயில் போகிறாங்க. 1.817 பில்லியன் டாலர்ஸ் வந்து காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு சீக் பண்ணி. பட் 285 மில்லியன்லேயே வந்து சால்வ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து மேஜுவர் சேஃப் ஏன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேஜுவர் இன் த சென்ஸ் ஃபோர்ஸ் மேஜுவர் இன் த சென்ஸ் சுப்பீரியர் ஃபோர்ஸ், அதாவது எக்ஸப்ஷனல் ஈவெண்ட்டுனால அவங்க சொன்ன ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியாததுக்கு அர்த்தம் இந்த ஃபோர்ஸ் மேஜுவர், ஒரு ஃப்ரெஞ்ச் டேர்ம். அதனால தான் அந்த ரஷ்யாவோட சாங்ஷன்னால தான் எங்களால் கொடுக்க முடியல. ஸோ எங்கள் பக்கமும் நியாயம் இருக்குன்ற மாதிரி அவங்க பேச, ஸோ நம்ம வந்து இந்த 285 மில்லியனுக்கு காம்பன்சேஷனுக்கு கெயில் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ தேட்ஸ் த நியூஸ் ஹியர். டாடா சன்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான டெட்லைன் ஆஸ் அன் அப்பர் லேயர் NBFCயை வந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அவங்களோட டீரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் எப்போ வந்து அந்த டெட்லைன் முடியுது அப்படின்னா செப்டம்பர் 2025. ஸோ என்னதுன்னா, யூஸ்வலாக NBFCக்கு வந்து 4 லேயர்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த 4 லேயர்ஸ்: பேஸ் லேயர், மிடில் லேயர், அப்பர் லேயர், டாப் லேயர். ஸோ பேஸ் லேயர் என்னென்னா மினிமம் ரெகுலேட்டரி ஸ்க்ரூட்டினி, அதாவது அந்த பேஸ் லேயரில் இருக்க NBFCs வந்து யூஸ்வலாக நான் டெபாசிட் டேக்கிங் ஆர் மக்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணாத ஒரு NBFCயாக இருக்கும். ஸோ அதுக்கு ரெகுலேட்டரி RBI வந்து ஃபாலோ பண்ணணும், அதை வந்து டேக் கேர் பண்ணணுன்ற அவசியம் வந்து கம்மியாக இருக்கும். ஆல்சோ அவங்க ஹேண்டில் பண்ணுற அமௌண்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தட் ஏதாவது லாஸே ஆனாலும் அது ரொம்ப ஸ்பில் ஓவர் ஆகாது, ஆல் ஆஃப் த எக்கானமியில் ஸ்பில் ஓவர் ஆகாதுன்றதுனால அந்த மாதிரி லெஸ் ரிஸ்க் உள்ள NBFCஸை பேஸ் லேயரில், மிடில் லேயரில் பேஸ் லேயரை விட கொஞ்சம் அதிகமான மாடரேட் லார்ஜ் NBFCs, நிறைய டெபாசிட் டேக்கிங், கொஞ்சம் நிறையா அமௌண்ட் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் அங்கேயும். அப்பர் லேயரில் பெரிய பெரிய கம்பெனிஸ் NBFCs வேர் தே ஆர் இம்பார்ட்டண்ட். அவங்களுடைய ரிஸ்க் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு கம்பெனி அந்த லிஸ்ட் அப்பர் லேயரில் லிஸ்ட் பண்ணியிருக்க ஏதாவது ஒரு கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்பில் ஓவர் எக்கனாமி முழுக்க இருக்கும். அப்படின்றதுனால அவங்களோட ஸ்க்ரூட்டினியும் அதிகமாக இருக்கும். RBI வந்து டைம் டு டைம் அவங்களோட பேலன்ஸ் ஷீட், அவங்க ஒர்க் பண்ணுறது, அவங்க எல்லா ப்ரொசீஜரும் கீ ரெகுலேஷன்ஸ் படி பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யூஸ்வலாக இந்த டாப் லேயரில் யாருமே இருக்கக்கூடாதுன்றது தான் RBIயோட எண்ணம். ஏன்னா அந்த டாப் லேயரில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் டு த கண்ட்ரின்னு அர்த்தம். ஸோ யூஸ்வலாக எம்டியாக வச்சுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது வரையும் அவங்க கிளாஸிஃபை பண்ண வரையும் இதில் டாப் லேயரில் யாரும் இல்லை. பட் அப்பர் லேயரில் என்ன மாதிரியான கம்பெனிஸ் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க, ரெகுலேட்டட் என்டிட்டி இருக்காங்க அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸ், LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டாடா சன்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி, L&T ஃபினான்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் அண்ட் ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ், இந்த மாதிரியான NBFCஸ்லாம் இந்த அப்பர் லேயரில் இருக்குது. இப்போ இந்த அப்பர் லேயரில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே அந்த அப்பர் லேயரில் NBFCs வச்சதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் NBFCயை அப்பர் லேயரில் வந்து RBI லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க லிஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் சப்போஸ் தே வாண்ட் சம் எக்ஸம்ஷன் தே ஹாவ் டு டீரெஜிஸ்டர். ஸோ அதே மாதிரி தான் இப்போது டாடா சன்ஸ் வந்து அவங்களோட டீரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 இயர்ஸ்க்குள்ளே அப்பர் லிஸ்ட்டில் இருக்க NBFCs ஹேஸ் டு கிளாஸிஃபை அன்லெஸ் தே ரிசீவ் இது எக்ஸம்ஷன் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ வந்து டீரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, வாலண்டியர்லி டீரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ 2025க்குள்ளே தே ஹாவ் டு
லிஸ்ட் தெம்செல்ஸ். ஸோ அது வந்து இப்போ கிடையாது, அதை டீரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டாடா சன்ஸை வந்து செப்டம்பர் 2022 தான் வந்து அப்பர் லேயரில் ஆர்பிஐ வந்து லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து 3 இயர்ஸ்னால் 2025. ஸோ அந்த 2025 தே ஹாவ் டு லிஸ்ட் தெம்செல்ஸ். ஸோ இப்போது வந்து டீரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் த திங். ஸோ அந்த மேண்டேட்ரி லிஸ்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ 2024 அவங்க சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை சரண்டர் பண்ணிட்டாங்க. ஸோ டெப்ட் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக 20 crore வந்து லயபிலிட்டிஸை ரீபேயும் அவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பிபிசிஎல் வந்து ஆந்திர பிரதேஷ் கிட்ட ஆயில் ரிஃபைனரி கம் பெட்ரோலியம் காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோனா 95,000 crore. ஸோ பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் 9 million tons per year வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆயில் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோலியம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷில் பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான காஸ்ட் வந்து 95,000 crore. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவிலேயே காஸ்ட்லியஸ்ட் ரிஃபைனரி ப்ராஜெக்ட்னா அது இதுவாக தான் இருக்கும். ஸோ 9 million tons ஆனுவலி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த அவங்க பில்ட் பண்ண போகிற அந்த ஆயில் காம்ப்ளெக்ஸோட கெப்பாசிட்டி 3 to 3.5 million tons லைக் ஃபியூவல், பெட்ரோலியம், டீசல் அதெல்லாம் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பில்ட் பண்ணதுக்கப்புறம் 3.8 to 4 million tons ஆஃப் பெட்ரோகெமிக்கல் ஃபீட் ஸ்டாக்ஸும் வந்து க்ரியேட் பண்ணுவாங்களாம். ஸோ ஆல்ரெடி 6,100 crore வந்து அப்ரூவ் பண்ணி ப்ரீ ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ், லேங்குவேஜ் அக்விசிஷன், என்விரான்மெண்டல் ஸ்டேட்டஸ், ஃபெசிபிலிட்டி ரிப்போர்ட் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் 6,000 acres ஆஃப் கோஸ்ட் லைன் லேண்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ரிஃபைனரிக்காக அதை அக்விசிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 to 9 months அந்த அக்விசிஷன் முடிஞ்சிடும். ஒருவேளை இது முடிஞ்சிச்சுன்னா அவங்க ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண டேட்லேருந்து 48 months அந்த ரிஃபைனரி வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஆயில் டிமாண்ட் வந்து 4 to 5% ஆனுவலி க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை மீட் பண்ணணும் ஃப்யூச்சர் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்குன்னா இந்த மாதிரியான ரிஃபைனரிஸ் தேவை. ஸோ இந்தியாவோட செல்ஃப் சஃபிஷியன்ட்டை மெயின்டைன் பண்ணணுன்னா இந்த நியூ ரிஃபைனரி வந்து உதவும் அன்டில் 2040 வரையும். ஸோ க்ரீன் ரிஃபைனரி கிட்டையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்தியா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ இன் பிளான். ஸோ டைமண்ட் இம்ப்ரெஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று நம்ம இந்தியன் கவர்மெண்ட், தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு என்ஹான்ஸ் குளோபல் காம்படிட்டிவ்னஸ் அண்ட் பூஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கட் அண்ட் பாலிஷ்டு டைமண்ட்ஸ். ஸோ கட் அண்ட் பாலிஷ்டு டைமண்ட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணணும், காம்படிட்டிவ்னஸ், குளோபல் காம்படிட்டிவ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு திஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் April 1, 2025. ஸோ டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் வந்து நேச்சுரல் கட் அண்ட் பாலிஷ்டு டைமண்ட்ஸ்க்கு வந்து லெஸ் தென் quarter carat ஆர் 25 cents இருந்துச்சுன்னா டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட் வேல்யூ அடிஷன் பண்ணி எக்ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம். ஸோ 10% ஆஃப் த வேல்யூ அடிஷன் வந்து இந்த நேச்சுரல் கட் டைமண்ட்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணதில் வந்து பண்ணியிருக்கணும். இதன் மூலிமா 2-star எக்ஸ்போர்ட் ஹவுசஸ் அவங்களோட எக்ஸ்போர்ட்டர்ஸோட ஸ்டேட்டஸ் ஒரு அபவ் இருந்தாங்க அப்படின்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் ஸ்கீம். ஸோ லெஸ் தென் $15 million US டாலர்ஸ்க்கு அட்லீஸ்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் $15 million US டாலர்ஸ்க்கு இந்த டைமண்ட் எக்ஸ்போர்ட் ஆனுவலாக அவங்க வந்து பண்ணியிருக்கணும். ஸோ திஸ் இஸ் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டு ஜாயின் திஸ் ஸ்கீம். ஸோ டைமண்ட் மைனிங்ஸ் லைக் பாட்ஸ்வானா, நாமபியா, ஆங்கோலா அந்த மாதிரியான கண்ட்ரீஸுக்கு வந்து வேறு மேனுஃபேக்சரர்ஸ்க்கெல்லாம் வேணும். பட் டைமண்ட் மைனிங் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம். நம்ம வந்து ஒரு குளோபல் லீடராக எம்எஸ்எம்இஸ்க்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப 10% வேல்யூ அடிஷன் தான் பண்ண சொல்கிறாங்க. ஆல்சோ 2 stars எக்ஸ்போர்ட் ஹவுஸஸாக இருக்கணும் அண்ட் 15 million அட்லீஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ எம்எஸ்எம்இஸ் ஆல்சோ கேன் ஜாயின் திஸ். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணும் இது. கவுண்டர் இண்டஸ்ட்ரியல் டிக்ளைன். ஸோ இண்டஸ்ட்ரி டிக்ளைன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ டைமண்ட் செக்டாரில் நம்ம ஜாப்லெஸ்னஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் காம்பேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளைட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம். ஸோ இட் வில் பூஸ்ட் இல்லையா. அதனால் இந்தியாவோட நியூ அம்பாசடர் டு இஸ்ரேல் யார் அப்படின்னா தித்தேந்திர பால் சிங். ஸோ அவர் தான். ஸோ ஹீ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த
இந்தியா இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப்பை ஓவர்சீ பண்ணுறதுக்காக. ஸோ ஹீ இஸ் அன் IFS ஆஃபீஸர் 2002 பேட்ச். ஸோ டெப்யூட்டி ஹை கமிஷனர் டு பாகிஸ்தானாக இருந்திருக்காரு. போஸ்டிங் இன் காபுல் அவருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. தாலிபான் என்கேஜ்மெண்ட்டை ஹீ இன்ட்ராக்டட் ஆஃப்டர் ஆப்கானோட கவர்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தார்னா சஞ்சீவ் குமார் சிங்லா, அம்பாசடர் டு ஃப்ரான்ஸாக அவரை வந்து மாற்றிட்டாங்க 2024. அதுக்கப்புறம் இவர் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு சஞ்சீவ் குமார் சிங்லா. நெக்ஸ்ட் இஸ் ஜீவன் ரக்ஷா பதக் சீரீஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 49 பேருக்கு அவார்ட்ஸ் வந்து கன்ஃபர் பண்ணியிருக்காங்க. 49 இண்டிவிஜுவல்ஸ், அதில் 6 பேர் வந்து போஸ்தமஸ். சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கில் வந்து 17 ரெசிபியன்ட், 5 பேர் போஸ்தமஸ். உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக் அதில் 9 பேருக்கு ஒரு போஸ்தமஸ். ஜீவன் ரக்ஷா பதக்கில் 23 பேர் நோ போஸ்தமஸ் அவார்ட். இந்த 3 கேட்டகரி ஆஃப் அவார்ட்லேயுமே வந்து ஒரு மெடல் இருக்கும், ஒரு சர்டிஃபிகேட் விச் வில் பி சைன்டு பை ஹோம் மினிஸ்டர். அப்புறம் மானிட்டரி அலவன்ஸ் இதை வந்து யூனியன் மினிஸ்ட்ரிஸ் ஆர் ஆர்கனைசேஷன் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த நேம்ஸ். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் சி 49 இண்டிவிஜுவல்ஸும். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சிவியர் லாங் டேர்ம் குளோபல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி எதை ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் தான். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து டேவஸ் அதில் தான் இப்போ மீட்டிங் நடக்குது இல்லையா, அப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டைம் தட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டில், அதுவும் சிவியர் லாங் டேர்ம் குளோபல் ரிஸ்கில் மோஸ்ட் இது ஃபஸ்ட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்குது. திஸ் இஸ் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டைம். அண்ட் ஷார்ட் டேர்ம் ரிஸ்க்லேயுமே வந்து செகண்ட் சிவியர் மோஸ்ட் திங்னா அது இதுதான். ஸோ அதை வந்து ஃபார் 77% ஓவர் 5 டிகேட்ஸ் வந்து இந்த வெதர் ஈவெண்ட்ஸ்னால் வர காஸ்ட் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 77% வந்து கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட் சேஞ்ச் தான் ப்ரைமரி டிரைவர் ஃபார் திஸ் வைல்ட் ஃபயர், ஃப்ளட்ஸ், ஹரிக்கேன் அண்ட் ஹீட் வேவ்ஸ். ஸோ குளோபல் டெம்பரேச்சரும் வந்து ரெக்கார்ட் ஹை இருந்திருக்கு 2024. ஸோ இதை யூ கேன் யூஸ் இன் யோர் டிஸ்கிரிப்டிவ் பாயிண்ட் விச் வாஸ் செட் இன் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட ரிப்போர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. டாப் லாங் டேர்ம் ரிஸ்க்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்குது எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ், பயோடைவர்சிட்டி லாஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஷார்ட்டேஜ், பொல்யூஷன், கிரிட்டிக்கல் சேஞ்சஸ் டு எர்த் சிஸ்டம். ஸோ ஷார்ட் டேர்ம் ரிஸ்க்ஸ் 25 to 27 என்ன இருக்குன்னா, எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வந்து டாப் 5குள்ளே இருந்திருக்கு இன் 28 countries வித் 12 countries வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க டாப் 3 ரிஸ்க்ஸ்க்குள்ளே. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், என்ன மாதிரியான வெதர் ஈவெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ்னால இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் திங் ஹியர். காஷ்மீரோட சின்னா ட்ரீஸை வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரீ ஆதார், டிஜிட்டல் ட்ரீ ஆதார்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா ஜியோ டேக் பண்ணுவாங்க இந்த சின்னா ட்ரீஸை. ஸோ இதனுடைய டிஜிட்டல் ட்ரீ ஆதார் அப்படின்றது தான் இந்த இனிஷியேட்டிவோட பேர். மானிட்டர், கன்சர்வ் அண்ட் மேனேஜ் ஆஃப் த சின்னா ட்ரீஸோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக யூனிக் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. கியூஆர் கோட்ஸ் மூலயமாவும் டேக் பண்ணுறாங்க. ஜியோ டேக்கிங் வித் GIS மூலயமா கியூஆர் கோட்ஸும் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. மெட்டல் பார் கார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி பப்ளிக் என்கேஜ்மெண்ட்டோட அதில் ஒவ்வொரு ட்ரீலையுமே வந்து வச்சுட்டாங்க. ஸோ ஃபார் 28,560 சின்னா ட்ரீஸ் வந்து ஜியோ டேக் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் 2021 10,000 ட்ரீஸ் வந்து பார்கோட் டேகிங்கும் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் இம்பேக்ட் ஆஃப் சின்னா ட்ரீஸ் என்னென்னா, இது வந்து இஸ்லாமிக் ப்ரீச்சர்ஸ் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் பர்ஷியாலேருந்து 400+ years ago உள்ள நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது கொண்டு வந்தது தான் இந்த சின்னா ட்ரீஸ். காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் உள்ள முகல் கார்டன்ஸில் நிஷன்பாக், சால்மார் கார்டன் அதெல்லாம் வந்து முன்னாடி அப்போது அவங்க அவங்களோட கார்டனில் பிளான்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹிந்து அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து அவங்களோட ஃபார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஸ்ட்ரைன்ஸாக கடவுளாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்தர்பல், கீர், பவானி அந்த இடத்துலலாம். ஸோ அர்பனைசேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து இதுக்கான த்ரெட். அண்ட் 40,000 சின்னா ட்ரீஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த ட்ரீயை கன்சர்வ் பண்ணுறதன் மூலயமா கார்பன் சீக்வென்ட்ரேஷன், ப்ரொவைடிங் ஹேபிட்டட்ஸ் அண்ட் பூஸ்டிங் டூரிசம்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் சம்மன் சஞ்சீவினி அப்படின்னு சொல்லி ஹரியானாவில் ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் டு என்ஷூர் டைம்லி டெலிவரி ஆஃப் சர்வீசஸ் அண்டர் மஹிளா ஏவம் கிஷோர் சம்மன் யோஜனா. அதாவது மஹிளா ஏவம் கிஷோர் சம்மன் யோஜனாவோட பெனிஃபிட் என்னென்னா, பிலோ பாவர்ட்டி லைனில் உள்ள விமன் அண்ட் கேர்ள்ஸ் ஏஜ்டு ஃப்ரம் 10 to 45 அவங்களுக்கான சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து டைம்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது தான் இந்த ஒரு ஸ்கீம். இதை வந்து இந்த சம்மன் சஞ்சீவினி ஆப் மூலயமா தே கேன்
வாட்ச் தீஸ் திங்ஸ். ஸோ டேட்டாஸ் ஆஃப் த பெனிஃபிஷியரிஸ் எல்லாமே வந்து மந்த்லி இதில் அப்டேட் பண்ணுவாங்க. அங்கன்வாடி சென்டர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலயமா பிலோ பாவர்ட்டி லைனில் உள்ள விமென் அவங்களோட ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஹரியானாவோட ஹைஜீன் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆல்சோ திஸ் அலைன்ஸ் வித் பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோட 10th year anniversary. ஸோ ஸ்ருதி சௌத்ரி ஹூ இஸ் த ஹரியானாவோட கேபினெட் மினிஸ்டர், அவங்க தான் வந்து இந்த சர்வீஸ் டெலிவரி வந்து லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இஸ் குளோபல் வெட்லேண்ட் சிட்டிஸ் நெட்வொர்க் ராம்சார் கன்சர்வேஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் விச் 2 இந்தியன் சிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உதய்பூர் அண்ட் இண்டோர் யூனோ க்ளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியானா அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதோட உதய்பூர்லேயும் உள்ள வெட்லேண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தே லிஸ்டட் இன் இட். ஸோ வெட்லேண்ட் சிட்டி ஆக்சலரேஷன் அண்டர் ராம்சார் கன்சர்வேஷனில் தான் இந்த ரெண்டையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டோரில் ஸ்ரீபூர் லேக் which is a Ramsar site and a prominent bird sanctuary, அதை தான் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. உதய்பூரில் கிட்டத்தட்ட 5 மேஜர் வெட்லேண்ட்ஸ் இருக்குது. ஸோ பிச்சோலா, ஃபெச் சாகர், ஸ்வரூப் சாகர் இது எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டே என்னென்னா அர்பன் ஏரியாஸில் அந்த ஸ்டேட் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் மெஷர்ஸ் எடுத்து அந்த வெட்லேண்ட்ஸை கன்சர்வ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை கௌரவிக்கும் விதமாக தான் அந்த லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ எக்கலாஜிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து வெட்லேண்ட்ஸ் மூலயமா எவ்வளோ இருக்குன்றதை மக்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான். ஸோ தீஸ் ஆர் த எக்கனாமிக் பெனிஃபிட், என்விரான்மெண்டல் பெனிஃபிட் அண்ட் கல்ச்சுரல் வேல்யூஸ் பிகாஸ் ஆஃப் த வெட்லேண்ட்ஸ். ஸோ இப்போ வெட்லேண்ட் சிட்டி ஆக்சலரேஷன் வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா ராம்சார் கன்சர்வேஷன் விச் வாஸ் சைன்ட் இன் COP 12 2015 அப்போ தான் வந்து இதை அப்ரூவ் பண்ணாங்க. 43 சிட்டிஸ் இதில் இருக்குது லிஸ்ட்டில், 17 countries. இதில் தான் இந்தியாவோட உதய்பூர் அண்ட் இண்டோர் ஜாயின் ஆகிருக்கு. 6 இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அவுட்லைன்ட் பை ராம்சார் கன்சர்வேஷன் இருக்குது. அதை மீட் பண்ணுற சிட்டிஸ் மட்டும்தான் அவங்க அதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ that's the thing here. ஸோ FCI ரைஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் அண்ட் எத்தனால் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஓப்பன் மார்க்கெட் ஸ்கேல் ஸ்கீம் மூலயமா ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அது என்னென்னா 250 per quintal. ஸோ சென்டர் வந்து அந்த 550 per quintal ருபீஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நியூஸ். ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம் மூலயமா இனிமேல் வந்து ஃபார் எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு மட்டும் 200 and 250 per quintalனு ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் ட்ரேடர்ஸ் வந்து 2800 per quintal வந்து கொடுக்கணும். சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ்ஸ் லைக் NABFED, NCCF அவங்களாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை PDS சிஸ்டமுக்காக வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பே பண்ண வேண்டியது 2400 per quintal. ஸோ இதன் மூலயமா ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் எத்தனால் ப்ரொடெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் பேலன்சிங் டைனமிக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இது பண்ணியிருக்காங்க. ஸோ 250 per quintal யாருக்கு ஸ்டேட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும் எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கும், 2800 ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு, 2400 ஃபார் கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்கு. நெக்ஸ்ட் இஸ் 15th நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே செலிப்ரேஷன் 2025 எதை ஹைலைட் பண்ணாங்கன்னா 100 crore ரெஜிஸ்டர்ட் எலக்ட்ரல் ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்களாம் இப்போது சோஃபார். ஸோ அதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆன் January 25th. ஸோ உமனோட பார்ட்டிசிபேஷனை வந்து பிரசிடென்ட் வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ பெஸ்ட் எலக்ட்ரல் ப்ராக்டிசஸ் அவார்ட் 22 ரெசிபியன்ஸ்க்கும், பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்ன்ற அவார்டை வந்து ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் அண்ட் மகாராஷ்டிரா 3 ஸ்டேட்ஸுக்கும் வந்து 2024 லோக்சபா எலெக்ஷனில் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. தென் 2 election ECIயோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பப்ளிகேஷன்ஸ் லைக் இந்தியா ஓட்ஸ் 2024 a saga of democracy அப்படின்ற ஒரு காஃபி டேபிள் புக்கு, பிலீஃப் இன் த பேலட் ஹியூமன் ஸ்டோரிஸ் ஷேப்பிங் இந்தியாஸ் 2024 எலெக்ஷன் அப்படின்ற ஒரு புக், இது ரெண்டும் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்தியா டிசைட்ஸ் அப்படின்ற வார்னர் ப்ரோஸ் டிஸ்கவரோட ஒரு டாக் ட்ராமா அதனுடைய ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஹியர். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ணி 75 years ஆஃப் சர்வீசஸ் வந்து அவங்க ஹெல்ட் பண்ணியிருக்கிறதுனாலையும் இந்த ஒரு டேவை பெருசாக கொண்டாடியிருக்காங்க. 18 லோக்சபா எலெக்ஷன்ஸ் அண்ட் 400+ ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சோஃபார் இந்த 75 yearsல ஹேண்டில் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ that's the thing here. நெக்ஸ்ட் இஸ் கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்கீம் பை நிக்ஸி. அவங்களோட இன்டர்நெட் கவர்னன்ஸ் இன்டர்ன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு டெவலப் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் அவேர்னஸ் இன் குளோபல் இன்டர்நெட் கவர்னன்ஸ். ஸோ இதை லான்ச் பண்ணது கிருஷ்ணா ஹூ இஸ் Secretary of Meiti Ministry and the chairman of NIXI.
ஸோ இன்டர்நெட் கவர்னன்ஸ் இன்டர்ன்ஷிப் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ரைமரி கோல் என்னென்னா இன்டர்நெட் கவர்னன்ஸை பற்றி இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கணும், அதில் ஒரு எக்ஸ்பர்டைஸாக நம்ம வந்து வளரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதில் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் இன்டர்நெட் கோஆப்ரேஷன் ஃபார் அசைன்ட் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ், Internet Society, Institution of Electrical and Electronics Engineers, Internet Engineers Task Force, இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு ஸ்கீமில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க டுகெதர். ஸோ இன்டர்நெட் கவர்னன்ஸ் அண்ட் சேலஞ்சஸை இந்தியன் டேலண்ட் எல்லாத்தையும் பூல் பண்ணி அதை வந்து எமர்ஜ் பண்ணணும், அதை அட்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு இது. 2 ட்ராக் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது, 6 months and 3 month ப்ரோக்ராம். இதனுடைய பெனிஃபிட் என்னென்னா 20,000 per month வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. மென்டார்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும், இந்த ஐகேன் ஏபெனிக் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்டேருந்து. இதன் மூலயமா அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி நம்மளோட யூத்தோட எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துகிறாங்க. அண்ட் இதன் மூலயமா ஸ்கில் டெவலப்மெண்ட் நடக்கும், குளோபல் இம்பேக்ட், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸோட கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் இன்டர்நெட் கவர்னன்ஸ் வந்து அதிகமாகும், யூத்தோட எம்பவர்மெண்ட் அதிகமாகும், இன்க்ளூசிவிட்டி அண்ட் ஆக்சசிபிலிட்டி அதிகமாகும். ஸோ that's it for today. All the best for your exams and thank you.